இப்போ நான் எங்கே போகிறேன்? என் அப்பா வீட்டுக்கே போயிடுறேன்ப்பா. மறுபடியும் அவன் எப்படி ஆதி தகப்பனுக்கு பிள்ளையாக இருந்தானோ அதே இடத்துக்கு போக விரும்பாட்டாலும் தகப்பன் வீட்டுக்கு போக விரும்பினான். அவன் அப்பாவுக்கு பிள்ளையாக போக விரும்பலை, வேலைக்காரனாவாயிலும் போயிடணும்னு நினச்சான். அப்போ யோசிச்சு பாருங்க, வேலைக்காரன் அங்கே எப்படி இருந்திருக்கான்? தகப்பன் வீட்டில் வேலைக்காரன் கூட எப்படி தான் இருந்திருக்கான்? மதிப்பாக தான் இருந்திருக்கான். நான் வேலைக்காரனாக போயிடலாம், ஆதி நிலைக்கு திரும்பினான். இன்னைக்கு சபையே நாமும் விழுந்த இடத்த நினச்சி தேவ சமூகத்தில் மனம் திரும்பி எங்கே திரும்பணும்? தகப்பன் வீட்டுக்கு நேராய் திரும்பணும். தகப்பன்கிட்ட போயிடுறேன், தகப்பன் வீட்டுக்கு போயிடுறேன். அந்த வீட்டில் தான் எனக்கு நித்திய மேன்மை இருக்கிறது. அந்த தகப்பன் வீட்டில் தான் எனக்கான மரியாதை இருக்கிறது. என் தகப்பன் வீட்டில் தான் எனக்கான மேன்மை இருக்கிறது. நான் அந்த இடத்த விட்டுட்டேனே. இன்னைக்கு எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க, அந்த தகப்பன் வீட்டை விட்டுட்டோம். அந்த தகப்பன் எனக்கு வைத்திருக்கிற அனுபவத்தை எத்தனை பேர் விட்டுட்டோம்? இன்னைக்கு ஆதி நிலைக்கு திரும்ப கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, அந்த கிரியைக்கு நேராய் தன்னை திருப்பி அந்த பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி தன் தகப்பன் வீட்டுக்கு போக ஆரம்பித்தான். அவன் கிரிகையை மறுபடியும் செய்ய ஆரம்பித்தாங்க. கிரிகைன்னு என்ன தெரியுமா? செயல். நம்ம செய்கிற காரியம் ஆதியில் செய்ததை போல ஜெபிக்கணும். ஆதி காலத்தில் எப்படி ஜெபித்தோம் அப்படி ஜெபிக்கணும். ஆதி காலத்தில் முழங்கால் போட்டு ஜெபித்தோம். இன்னைக்கு சப்ப முழங்கால் ஆச்சு, இப்போ முட்டி மடக்க முடியல, கை கால் இழுத்துட்டு போகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் உண்டு, சொல்லுவார், கை கால் நல்லா இருக்குச்சுல என்ன பண்ணிடணும்? கர்த்தரை கையை உயர்த்தி ஆராய்ச்சிடணும். அப்புறம் கை ஒரு பக்கம் கோணிட்டு போனதுக்கு பிறகு கையை தூக்க என்ன பண்ணக்கூடாது? பிரயாசப்படவே. ஆதியில் எப்படி ஆராதித்தோம்? ஆதியில் எப்படி தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்தோம்? ஆதி நிலைக்கு, ஆதி செய்து வந்த கிரியைக்கு நேராய் நீங்கள் மனம் திரும்பி பாருங்கங்க. ஆதியில் செஞ்சதை போல ஜெபம் பண்ணி பாருங்க 3 வேளையும். ஆதியில் செஞ்சதை போல தேவனோடு கூட இருந்து பாருங்க 3 வேளையும். நான் நம்புகிறேன் என் தேவன் என்னை ஜெயம் கொள்ளுகிறவராய் வாழ வைப்பார். அல்லேலூயா. எந்த இடத்துலையும் தோல்வியை நான் சந்திக்க போவதில்லை. எந்த இடத்துல இனி நான் அவமானத்தை சந்திக்க போவதில்லை. எந்த இடத்துல நான் வெறுமையாய் போவதில்லை. காரணம், என் தேவன் என்னோடு கூட இருப்பார். ஆனால் என் வெறுமையை அவர் நிறைவாய் மாற்ற முடியும். என் அழுகை அவர் களிப்பாய் மாற்ற முடியும். என்னுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்ற முடியும்.